இப்ராஹிம் ஹாஜியின் மரணத்திற்குப் பிறகு 40ஆம் நாள் அவரது புகழை பறைசாற்றும் அந்த பிரம்மாண்டமான தரவாட்டு வீட்டிற்கு அதிகாலையிலிருந்தே மக்கள் கூட்டமாக வரத் தொடங்கினர். விலையுயர்ந்த வண்ணமயமான கார்கள் முற்றத்தில் வரிசையாக நின்றன. அரசியல் மற்றும் தொழில்துறையில் முக்கியஸ்தர்கள், தொலைதூரத்திலிருந்து வந்த உறவினர்கள், ஊரின் முக்கிய பிரமுகர்கள் எல்லோரும் ஹாஜிக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வந்திருந்தனர். உள்ளே பெரிய ஹாலில் குர்ஆன் ஓதலின் இனிமையான ஒலி ஒரு மெல்லிய ஆறு போல பாய்ந்து கொண்டிருந்தது. காற்றில் அத்தரின் மற்றும் ரோஜா நீரின் மனம் தங்கியிருந்தது. வெள்ளைப்பட்டு புடவையில் மூடப்பட்ட ஒரு கம்பீரமான உருவம், ஃபாத்திமா பீவி, ஒரு நிழல் போல எல்லாவற்றையும் பார்த்து அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் துக்கத்தின் மெல்லிய கோடுகள் தெரிந்தாலும் அவரது கம்பீரத்திற்கு எந்த குறையும் ஏற்படவில்லை. வருபவர்களிடமெல்லாம் அவர் உணர்ச்சியற்ற புன்னகையுடன் தலையசைத்து அவர்களின் இரங்கல்களை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொருவரும் அவரது கணவரை பற்றி பேசினர். ஊருக்கு இழப்பு, ஹாஜியைப் போல இனி யாரும் இல்லை, பள்ளிவாசல்களுக்கு அவர் செய்த உதவிகள். வார்த்தைகள் காற்றில் சிதறி விழுந்தன. ஃபாத்திமா பீவி எல்லாவற்றையும் கேட்டிருந்தார். ஆனால் அவரது மனம் அங்கு எங்கும் இல்லை. 40 நாட்களாக திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட இந்த வார்த்தைகளால் இப்போது அவரது இதயத்தில் எந்த அசைவையும் ஏற்படுத்த முடியவில்லை. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபோது கணவர் நட்டு வளர்த்த செம்பக மரம் பூத்து உலகமறியாமல் நின்றது. இயற்கை தனது பணிகளை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவரது நினைவுகள் பின்னோக்கி பயணித்தன. இப்ராஹிம் ஹாஜி, அந்த பெயருக்கு சமூகமளித்த மதிப்பு மகத்தானது. கம்பீரமானவர், கண்டிப்பானவர், எளிதில் யாருக்கும் அடிபணியாதவர். அவரது வியாபார பேரரசைப் போலவே அவரது குணமும் இருந்தது. உறுதியானது, சமரசமற்றது. அவருடன் பொது மேடைகளில் தோன்றும்போது தனக்கு கிடைத்த மரியாதையையும் மதிப்பையும் பாத்திமா பீவி ரசித்திருந்தார். அந்த மாமனிதரின் மனைவி என்ற பதவி அவருக்கு அளித்த பாதுகாப்பும் கம்பீரமும் சிறியதல்ல. ஆனால் அந்த பெரிய வீட்டின் 4 சுவர்களுக்குள் அவர் உணர்ந்த ஒருவகை தனிமையும் இருந்தது. காதலை விட கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த வாழ்க்கை. அவரது உலகம் எப்போதும் பரபரப்பால் நிறைந்திருந்தது. பாத்திமாவின் உலகம் அந்த பெரிய வீட்டிலும் ஆடம்பரங்களிலும் ஒடுங்கியிருந்தது. இப்போது அவர் சென்ற பிறகு உணரப்படும் இந்த வெறுமை, அது காதலின் இழப்பால் உண்டானதா அல்லது தனக்கு நிழலாக இருந்த அந்த பெரிய புகழ் இல்லாமல் போனதாலா? அதை அவரால் தெளிவாக பிரித்தறிய முடியவில்லை. பிரார்த்தனைகள் முடிந்தன. மக்கள் உணவுக்கு பிரிந்தனர். பெரிய கூட்டத்தின் ஆரவாரங்களுக்கு மத்தியிலும் அவர் ஒரு விசித்திரமான தனிமையை உணர்ந்தார். இயந்திரத்தனமாக நடக்கும் சடங்குகள், உண்மையற்ற முகங்கள். அவருக்கு மூச்சு முட்டுவது போல தோன்றியது. நான் கபர்ஸ்தானுக்கு ஒருமுறை போக விரும்புகிறேன் என்று அவர் அருகில் நின்ற தம்பியிடம் கூறினார். பீவி, தனியாகவா? இந்த நேரத்தில் நான் உங்களுடன் வருகிறேன். வேண்டாம், நான் தனியாக போனால் போதும் என்று அவரது குரல் உறுதியாக இருந்தது. கூட்டத்தின் கண்களை ஏய்த்து யாருடைய உதவியுமின்றி அவர் வெளியேறினார். ஓட்டுநர் காருடன் தயாராக நின்றிருந்தான். வேண்டாம், நான் நடந்து செல்கிறேன் என்று கூறி அவரை திருப்பி அனுப்பினார். தரவாட்டு பரம்பின் எல்லையில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள கபர்ஸ்தானுக்கு அவர் நடந்தார். 40 நாட்களாக அடக்கி வைத்திருந்த துக்கம் ஒரு அணைகட்டு போல அவரது உள்ளத்தில் நிரம்பி ததும்பியது. யாருமில்லாமல், யாரும் பார்க்காமல் அவரது கபருக்கு அருகில் அமர்ந்து அழ வேண்டும். ஒருவேளை அந்த கண்ணீரில் இருந்து அவர்களின் ஆன்மாக்கள் பேச முடியுமோ? கபர்ஸ்தானின் வாசலை கடக்கும்போது ஒரு மெல்லிய காற்று அவரை தொட்டு சென்றது. நேரம் மதியம் தாண்டியிருந்தது. அங்கு யாரும் இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அங்கு ஒருவர் இருந்தார். இப்ராஹிம் ஹாஜியின் கபருக்கு மேலுள்ள பச்சை புல்லில் தலையை சாய்த்து ஒரு மெலிந்து உலர்ந்த பையன். அவனது தோள்கள் துடித்துக் கொண்டிருந்தன. கிழிந்து தொங்கிய ஆடைகள், வெயிலில் வாடிய முகம், கடற்கரையிலிருந்து வரும் பிள்ளைகளுக்கு உள்ள ஒருவகை உப்பு மனம் அவனை சூழ்ந்திருப்பது போல பாத்திமா பீவிக்கு தோன்றியது. அவனது அழுகை ஆழமானது. இத்தனை நாட்களாக அவர் உள்ளடக்கி வைத்திருந்த கண்ணீரை விட அவனது கண்ணீருக்கு வெப்பம் இருந்தது. ஃபாத்திமா பீவி ஒரு கணம் திகைத்து நின்று போனார். இவன் யார்? தனக்கு தெரியாத தனது கணவரின் உலகின் எந்த மூலையில் இருந்து இந்த பையன் வந்தவன்? அவர் அவனருகில் நடந்து சென்றார். அவரது கால் ஒலி கேட்டு அவன் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தான். பயமும் ஆச்சரியமும் நிறைந்த அந்த கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நீ யார்? இங்கு என்ன செய்கிறாய்? ஃபாத்திமா பீவியின் குரலில் அதிகாரத்தின் மெல்லிய தொனி இருந்தது. அவன் எழுந்து நிற்க முயன்றான். நடுங்கும் உதடுகளுடன், அவர் எனக்கு பெரியப்பா மாதிரி இருந்தார் என்று கூறினான். அந்த பதில் ஒரு இடியைப் போல பாத்திமா பீவியின் காதுகளில் விழுந்தது. பெரியப்பாவா? உயர்ந்தவர்களுடன் மட்டுமே பழகிய தன் பேரப்பிள்ளைகளிடம் கூட புன்னகைக்கு கஞ்சம் காட்டிய தன் கணவரை இந்த பையன் பெரியப்பா என்று அழைக்கிறானா? அவரால் நம்ப முடியவில்லை. அந்த கணத்தில் தான் வாழ்ந்த உலகத்திற்கு அப்பால் தனக்கு தெரியாத ஒரு பெரிய ரகசியத்தை தன் கணவர் மறைத்து வைத்திருந்தார் என்று அவரது மனம் முணுமுணுத்தது.
அந்த கபரிடத்தில் அந்த பையனுக்கு முன்னால் நிற்கும்போது தான் எவ்வளவு சிறியவளாகிவிட்டோம் என்று முதல் முறையாக அவருக்கு தோன்றியது. அந்த பையனின் வார்த்தைகள் ஒரு நெருப்பு துண்டு போல பாத்திமா பீவியின் இதயத்தில் விழுந்தன. அவர் தரவாட்டுக்கு திரும்பி நடக்கும்போது அந்த கேள்வி அவரது மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது, பெரியப்பாவா? வீட்டுக்கு திரும்பிய போதும் அவரது மனம் அமைதியாக இல்லை. கூட்டம் கலைந்துவிட்டிருந்தது. பெரிய வீட்டின் நிசப்தம் முதல் முறையாக அவரை பயமுறுத்தியது. ஒவ்வொரு மூலையும் கணவரின் நினைவுகளால் நிரம்பியிருந்தது. ஆனால் இப்போது அந்த நினைவுகளுக்கு ஒரு புதிய முகம் இருப்பதாக அவருக்கு தோன்றியது. அந்த இரவு அவரால் உறங்க முடியவில்லை. ஆடம்பரமான அந்த பெரிய படுக்கை அறையில் விலையுயர்ந்த மெத்தையில் திரும்பி புரண்டு படுக்கும்போது அந்த கிழிந்த ஆடை அணிந்த பையனின் அழுமுகம் அவரது கண்முன்னால் மறையவில்லை. அவன் யாராக இருக்கும்? அவன் ஏன் அழுதிருப்பான்? முதலில் அவருக்கு சந்தேகம் தோன்றியது. ஹாஜியின் மரணத்திற்கு பிறகு உதவி கேட்டு பலர் வந்து கொண்டிருந்தனர். இவனும் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்குமோ? ஆனால் அவனது கண்களில் தெரிந்த அப்பாவி வேதனை ஒரு ஏமாற்றுக்காரனுடையதாக இல்லை. அதற்கு உண்மையின் ஆழம் இருந்தது. அவர் எனக்கு பெரியப்பா மாதிரி இருந்தார். அந்த வார்த்தைகளுக்கு முன்னால் அவரது எல்லா சந்தேகங்களும் உருகி மறைந்தன. ஒருவேளை தனக்கு தெரியாத ஒரு இப்ராஹிம் ஹாஜி இருந்திருக்குமோ? பள்ளிவாசல்களுக்கும் அனாதை இல்லங்களுக்கும் லட்சங்களை நன்கொடையாக கொடுத்தபோது அதற்கான ரசீதுகளை கவனமாக பைல் செய்து வைத்த, ஒவ்வொரு கணக்கையும் பாதுகாத்து வைத்த கணவரின் பிம்பம் அவரது மனதில் இருந்தது. அந்த கணக்குகளில் இல்லாத ஒரு உலகம் அவருக்கு இருந்திருக்குமோ? அடுத்த நாள் காலையில் ஒரு அசாதாரண உந்துதலுடன் அவர் கணவரின் அலுவலக அறைக்கு சென்றார். வாழ்நாளில் முதல் முறையாக அவர் அந்த அறையில் தனியாக நுழைந்தார். அவர் உயிருடன் இருக்கும்போது அது ஒரு தடை செய்யப்பட்ட இடம் போல இருந்தது. அந்த அறையின் கம்பீரம் அவரது குணத்தைப் போலவே இருந்தது. அவர் அவரது கோப்புகளை ஒவ்வொன்றாக திறந்து பார்த்தார். பெரிய நன்கொடைகளின் கணக்குகள், வியாபார ஒப்பந்தங்களின் ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு ஆவணமும் சமூகத்தில் அவருக்கு இருந்த இடத்தை உறுதிப்படுத்தியது. ஆனால் பாத்திமா பீவி தேடியது அதுவல்ல. அவர் தேடியது அந்த கணக்குகளில் இல்லாத பெயரையோ புகழையோ விரும்பாத ஒரு மனிதனை. மணிக்கூரங்களாக அவர் அந்த அறையில் செலவழித்தார். எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நிராசையுடன் எழுந்து செல்லத் தொடங்கிய போது மேசையின் கீழே இருந்த ஒரு பழைய மரப்பெட்டியில் அவரது கண்கள் பதிந்தன. அவர் தனது பழைய பொருட்களை வைத்திருந்த பெட்டி அது. அதை யாரும் திறந்து பார்ப்பதில்லை. ஒரு வகை ஆர்வத்துடன் அவர் அதை திறந்தார். உள்ளே பழைய டைரி குறிப்புகள், சில கடிதங்கள், பழைய கண்ணாடி, கைக்கடிகாரம் எல்லாம் புழுதி படிந்து கிடந்தன. அந்த பழைய பொருட்களுக்கு மத்தியில் முற்றிலும் பொருந்தாத ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை அவர் கண்டார். விலை மலிவான சாதாரண கடைகளில் வாங்கப்படும் ஒரு புத்தகம். அதன் மேற்புறத்தில் எந்த படமோ பெயரோ இல்லை. நடுங்கும் கைகளுடன் பாத்திமா பீவி அந்த புத்தகத்தை எடுத்தார். அதன் பக்கங்களை புரட்டும்போது அவரது இதயம் வேகமாக துடித்தது. அது வெறும் நோட்டு புத்தகம் அல்ல. அது ஒரு ரகசிய உலகத்திற்கு திறக்கப்பட்ட கதவு. முதல் பக்கத்தில் ஒரு பிரார்த்தனை குறிக்கப்பட்டிருந்தது. என் இறைவா, என் வலது கை கொடுப்பதை என் இடது கை அறியாமல் இருக்க உனது அருளை வேண்டுகிறேன். அடுத்த பக்கங்களில் அவர் கண்டது பெயர்களும் எண்களும் நிறைந்த ஒரு நீண்ட பட்டியல். அவருக்கோ அவரது குடும்பத்திற்கோ பரிச்சயமில்லாத பெயர்கள். கடற்கரை கிராமங்களின் பெயர்கள். ஒவ்வொரு பெயருக்கு எதிரே சிறிய தொகைகள் குறிக்கப்பட்டிருந்தன. நஜீப் 10ஆம் வகுப்பு கட்டணம், ஆமினா தையல் இயந்திரம், ரஷீத் கடை தொடங்க. ஒவ்வொரு பக்கத்தை புரட்டும் போதும் பாத்திமா பீவி அதிர்ச்சி அடைந்தார். தான் கண்டு புகழின் கோட்டையில் வாழ்ந்த இப்ராஹிம் ஹாஜி இந்த புத்தகத்தில் இல்லை. இது வேறொருவர். யாரும் பார்க்காமல், யாருடைய புகழையும் விரும்பாமல், ஏழைகளின் கண்ணீரை துடைத்த ஒரு சாதாரண மனிதன். இத்தனை காலம்தான் ஒரு மனிதனுடன் வாழவில்லை, அவரது நிழலுடன் மட்டுமே வாழ்ந்தோம் என்ற உணர்வு ஒரு பெரிய அலையைப் போல வந்து அவரது காலடியில் உள்ள மண்ணை அடித்து சென்றது. அந்த கணத்தில் அந்த அறையில் அவர் தனியாக இல்லை. தான் தேடிக்கொண்டிருந்த கணவரின் ஆன்மா அந்த புத்தகத்தின் எழுத்துக்களில் பேசத் தொடங்கியது. அந்த சிறிய நோட்டு புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் பாத்திமா பீவியின் இதயத்தில் நெருப்பை கோரியது. அது வெறும் கணக்கு புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை. கண்ணீரும் பிரார்த்தனையும் மையால் எழுதப்பட்ட வாழ்க்கை. ஒரு பக்கத்தில் இவ்வாறு குறிக்கப்பட்டிருந்தது: இன்று ரஷீதின் பலசரக்கு கடை தொடங்கியது. அவனது கண்களில் தெரிந்த பிரகாசத்தை பார்த்தபோது ஆண்டுகளுக்கு முன்பு என் தந்தையின் கையை பிடித்து முதல் முறையாக நகரத்திற்கு சென்றது நினைவுக்கு வந்தது. அப்போது நானும் இப்படி கனவு கண்டேன். இறைவா, அவனது கனவுகளுக்கு நீ இறக்கைகள் கொடு. மற்றொரு பக்கத்தில் ஆமினாவின் தாய் இன்று நிறைய பிரார்த்தித்தார். தையல் இயந்திரம் கிடைத்தபோது அந்த பெண் அழுது கொண்டிருந்தாள். கடந்த வாரம் பாத்திமா புதிய புடவைக்காக பிடிவாதம் செய்தபோது நான் கோபப்பட்டேன். அந்த பணம் இருந்திருந்தால் இந்த கடற்கரையில் எத்தனையோ பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை வழி கொடுக்க முடியும். என் பாத்திமாவிடம் நான் செய்வது சரியா? இந்த உலகத்தை அவளிடம் மறைப்பது தவறா?
ஆனால் அவளால் இதை தாங்க முடியாது. அவள் வளர்ந்த சூழல் அதுதான். அந்த வரிகளை படித்தபோது பாத்திமா பீவியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. தான் தங்கத்திற்கும் பட்டிற்கும் பிடிவாதம் செய்த நிமிடங்களை நினைத்தபோது அவருக்கு தன்னை பற்றி வெட்கமாக இருந்தது. தான் அலங்கரித்து நடந்தபோது தனது கணவர் இந்த சேற்று மனம் புரண்ட வாழ்க்கைகளுக்கு நிழலாக இருந்தார். அவரது கம்பீரத்திற்கு பின்னால் இவ்வளவு பெரிய காதல் கடல் இருந்தது என்றுதான் ஏன் அறியவில்லை? அவர் அந்த புத்தகத்தை நெஞ்சோடு சேர்த்து வைத்து நீண்ட நேரம் அழுதார். அந்த கண்ணீருக்கு பச்சாதாபத்தின் வெப்பம் இருந்தது. இத்தனை காலம்தான் யாருடன் வாழ்ந்தோம் என்ற கேள்விக்கு இப்போது அவருக்கு பதில் இருந்தது. தான் ஒரு மனிதனுடன் வாழவில்லை, ஒரு நிழலுடன் வாழ்ந்தோம். உண்மையான இப்ராஹிம் ஹாஜி இந்த டைரி குறிப்புகளிலும் அந்த ஏழைகளின் இதயங்களிலும் வாழ்ந்தார். அந்த இரவு அவர் ஒரு முடிவு எடுத்தார். இந்த ரகசியம் இனி ரகசியமாக இருக்கக்கூடாது. கணவரின் ஆன்மா எங்கு இருந்தது என்றுதான் உணர்ந்தது போல அந்த வெளிச்சத்தை உலகம் காண வேண்டும். அதற்கு மேலாக தனக்கு அந்த உலகத்தை நேரில் காண வேண்டும். அந்த டைரியில் முதலில் கண்ட பெயர் அவரது மனதில் பதிந்திருந்தது நஜீப். அடுத்த நாள் காலையில் யாரும் எழுவதற்கு முன்பு பாத்திமா பீவி எழுந்தார். அவர் மிகவும் சாதாரணமான ஒரு பருத்தி புடவையை அணிந்தார். நகைகள் எதுவும் அணியவில்லை. கண்ணாடியில் பார்த்தபோது அவருக்கு தன்னை அந்நியமாக உணர்ந்தார். புகழின் முகமூடி இல்லாத ஒரு சாதாரண பெண். அவர் ஓட்டுநரை அழைத்தார். காரை எடு, நமக்கு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். எங்கு செல்கிறோம் பீவி? கடற்கரைக்கு என்று அவர் கூறினார். விலை உயர்ந்த மெர்சிடிஸ் கார் பாழடைந்த குறுகிய பாதையில் திரும்பிய போது ஓட்டுநர் சந்தேகத்துடன் அவரை திரும்பி பார்த்தான். ஃபாத்திமா பீவி எதுவும் கூறவில்லை. அவரது கண்கள் வெளியே உள்ள காட்சிகளில் இருந்தன. ஓலை வைந்த குடிசைகள், மீன்பிடி வலைகளை உலர வைத்த முற்றங்கள், வழியோரத்தில் விளையாடும் ஆடையற்ற குழந்தைகள். காரின் கண்ணாடிக்கு அப்பால் அவர் கண்டது மற்றொரு உலகம். தான் வாழ்ந்த உலகத்திலிருந்து மிக தொலைவில் உள்ள, ஆனால் தனது கணவர் இதயத்தில் வைத்த ஒரு உலகம். அவர் நஜீபின் பெயரையும் அங்குள்ள முக்கிய பள்ளிவாசலின் பெயரையும் ஓட்டுநருக்கு கூறினார். ஒரு தேநீர் கடையில் நிறுத்தி விசாரித்தபோது எல்லோருக்கும் நஜீபை தெரிந்திருந்தது. கடலில் சென்று இறந்த இஸ்மாயிலின் மகன் இல்லையா? அந்த மூலையில் தெரியும் பச்சை பெயிண்ட் அடித்த வீடுதான். அவரது கார் அந்த சிறிய வீட்டின் முன் நின்றபோது முற்றத்திலிருந்து குழந்தைகள் ஆச்சரியத்துடன் ஓடி வந்தனர். அந்த வீட்டு வாசலில் ஒரு பெண்ணும் தோன்றினார், நஜீபின் தாய். அவரது முகத்தில் பயமும் ஆர்வமும் தெரிந்தன. பாத்திமா பீவி காரிலிருந்து இறங்கினார். அவரது கால்கள் சேற்று படிந்த மண்ணில் பதிந்தபோது தான் மற்றொரு உலகத்தில் கால் வைத்ததாக உணர்ந்தார். நான் இப்ராஹிம் ஹாஜியின் மனைவி என்று அவரது குரல் நடுங்கியது. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அந்த பெண்ணின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவர் உள்ளே பார்த்து, நஜீபே மகனே, இங்கு வா என்று அழைத்தார். உள்ளிருந்து வெளியே வந்தவன் அதே பையன். கபர்ஸ்தானில் கண்ட அதே முகம். ஆனால் இப்போது அந்த கண்களில் பயமில்லை, மறுக்க முடியாத ஆச்சரியம் இருந்தது. தங்களது சிறிய குடிசையின் முற்றத்தில் தனக்கு பெரியப்பாவாக இருந்த அந்த மாமனிதரின் மனைவி நிற்கிறார். அவனால் எதுவும் பேச முடியாமல் நின்று போனான். பாத்திமா பீவி அவன் அருகில் சென்றார். அவனது தலையை மெதுவாக தொட்டு, நீதானே நஜீப் என்று கேட்டார். அவன் ஆமாம் என்று தலையசைத்தான். அந்த கணத்தில் அந்த கடற்கரை கிராமத்தில் ஒரு ஏழை வீட்டின் முற்றத்தில் ஒரு புகழ்பெற்ற பெண்ணின் கண்களும் ஒரு ஏழை பையனின் கண்களும் ஒரே போல கண்ணீரால் நிரம்பின. அது இரு உலகங்களின் சந்திப்பு இல்லை, ஒரே காதலின் பெயரில் ஒன்று சேர்ந்த இரு இதயங்களின் சந்திப்பு. நஜீபின் தாய் ருக்கியா ஒரு பழைய பாயை விரித்து பாத்திமா பீவியை உட்கார அழைத்தார். அந்த சிறிய வீட்டின் குறுகிய அறையில் உட்கார்ந்தபோது தனது பெரிய தரவாட்டின் மார்பிள் தரையை விட அந்த பாயுடன் ஒரு ஆன்மீக பிணைப்பு இருப்பதாக பாத்திமா பீவிக்கு தோன்றியது. ருகியா ஒரு கிளாஸில் கருப்பு தேநீர் ஊற்றி நீட்டினார். அதன் இனிப்புக்கு காதலின் சுவை இருந்தது. ஹாஜியார் வரும்போதெல்லாம் இங்கு உட்கார்ந்துதான் தேநீர் குடிப்பார் என்று ருகியா பேசத் தொடங்கினார். பெரிய மனிதர் என்று எந்த பாவனையும் இல்லை. எங்களுக்கு எல்லாம் ஒரு காரணவர் போல இருந்தார். என் இஸ்மாயில் கடலில் சென்று திரும்பி வராமல் போனபோது இந்த குழந்தைகளுடன் என்ன செய்வேன் என்று தெரியாமல் நான் தளர்ந்து போனேன். அப்போது இறைவன் அனுப்பியது போல ஹாஜியார் இங்கு வந்தார். நஜீபின் படிப்பு முடங்கக்கூடாது என்று கூறினார். அவன் படித்து பெரிய ஆளாக வேண்டும் என்று அவருக்கு மிகப்பெரிய ஆசை இருந்தது. நஜீப் அவர்களின் உரையாடலை மௌனமாக கேட்டு அருகில் உட்கார்ந்திருந்தான். அவனது கண்களில் பயம் மறைந்து தனது பெரியப்பாவை பற்றி பேச கிடைத்த வாய்ப்பின் பிரகாசம் நிரம்பியது. பெரியப்பா எனக்கு புத்தகங்கள் வாங்கி தருவார், பேனா வாங்கி தருவார். பிறகு சொல்வார், நஜீபே, அறிவுதான் மிகப்பெரிய ஆயுதம். அதை யாராலும் உன்னிடம் இருந்து திருட முடியாது என்று அவன் நினைவு கூர்ந்தான். ஃபாத்திமா பீவி ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு பிரார்த்தனை போல கேட்டார். தனது கணவரின் குரல் அந்த ஏழைகளின் வார்த்தைகளில் மீண்டும் பிறப்பதை அவர் உணர்ந்தார். எனக்கு
அவர் உதவிய மற்றவர்களையும் காண வேண்டும் என்று பாத்திமா பீவி நஜீபிடம் கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டு நஜீபின் முகம் மலர்ந்தது. அந்த கணத்தில் அவன் உலகின் மிகவும் மகிழ்ச்சியானவன். தனது பெரியப்பாவின் நன்மையின் உலகத்தை அவரது அன்புக்குரியவர்களுக்கு காட்டிக் கொடுக்க கிடைத்த வாய்ப்பு. அவன் முன்னால் நடந்தான். பாத்திமா பீவி அவனை பின்தொடர்ந்தார். விலையுயர்ந்த கார் அந்த கிராமத்திற்கு பொருந்தாதது. அவர்கள் சேற்று நிறைந்த இடவழிகளில் நடந்தனர். முதலில் அவர்கள் ஆமினாவின் வீட்டிற்கு சென்றனர். முற்றத்தில் புதிய தையல் இயந்திரத்தில் துணி தைத்துக் கொண்டிருந்த ஆமினா அவர்களை கண்டவுடன் எழுந்து நின்றாள். அவளது முகத்தில் நன்றியால் வார்த்தைகள் தடைப்பட்டன. ஹாஜியார் தந்தது இது. இப்போது 4 காசு சம்பாதிக்க வேறு யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்று அவள் கூறினாள். பின்னர் அவர்கள் ரஷீதின் சிறிய பலசரக்கு கடைக்கு சென்றனர். கணவரின் டைரியில் கண்ட அதே கடை. ரஷீத் ஓடிவந்து அவரது கையை பிடித்து கடைக்குள் அழைத்து சென்றான். இவையெல்லாம் ஹாஜியார் காரணமாக பீவி. இல்லையென்றால் நான் இன்னும் ஏதோ கூலி வேலைக்கு செல்ல வேண்டியவனாக இருந்திருப்பேன். ஒவ்வொரு வீடும் ஒரு கதை சொன்னது. ஒவ்வொரு முகத்திலும் இப்ராஹிம் ஹாஜி என்ற நன்மை மரத்தின் நிழல் இருந்தது. ஃபாத்திமா பீவி ஆச்சரியத்துடன் அந்த காட்சிகளை கண்டார். தான் அறிந்த வியாபாரியான கம்பீரமான கணவர் இவர் இல்லை. இவர் காதலால் ஒரு கிராமத்தை முழுவதும் தத்தெடுத்த ஒரு மாமனிதர். நடந்து நடந்து அவர்கள் ஒரு சிறிய குடிசையின் முன் வந்து நின்றனர். அந்த வீட்டு வாசலில் ஒரு புகைப்படம் ஃப்ரேம் செய்யப்பட்டு தொங்கியது. அதில் 2 படங்கள். ஒன்று ஒரு புண்ணிய புருஷரின் படம், அதற்கு அருகில் சிரிக்கும் முகத்துடன் இப்ராஹிம் ஹாஜியின் பழைய புகைப்படம். அந்த வீட்டின் செல்வமாக அவர்கள் அந்த படத்தை பாதுகாத்து வைத்திருந்தனர். அந்த காட்சி பாத்திமா பீவியின் எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைத்தது. அவரது புகழின் கடைசி துகளும் அந்த கணத்தில் மறைந்தது. தான் கட்டிக் கொடுத்த பள்ளிவாசல்களின் மார்பிள் கற்களில் இல்லை, இந்த ஏழையின் சாணம் தடவிய சுவரில்தான் தனது கணவரின் உண்மையான இடம் இருந்தது என்று அவர் உணர்ந்தார். அவர் அந்த வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து முகத்தை மூடி அழுதார். நஜீப் என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாமல் அவர் அருகில் நின்றான். தரவாட்டுக்கு காரில் திரும்பும்போது பாத்திமா பீவி நிறைய மாறியிருந்தார். அவரது கண்களில் புகழின் பிரகாசம் மறைந்து அதற்கு பதிலாக ஒரு உறுதியான முடிவின் வெளிச்சம் நிரம்பியிருந்தது. வீட்டுக்கு வந்தவுடன் முற்றத்தில் கணவரின் தம்பி ஜமால் காத்து நின்றிருந்தான். ஹாஜியின் வியாபார பேரரசை இப்போது நிர்வகிப்பவன் அவன். ஓட்டுநரிடமிருந்து தகவல் அறிந்து அவன் ஓடி வந்தான். அவனது முகத்தில் கோபமும் கவலையும் தெளிவாக தெரிந்தன. இத்தா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த சேரிக்கு இந்த காருடன் சென்றதாக அறிந்தபோது என்னால் நம்ப முடியவில்லை. இக்காவின் பெயருக்கும் புகழுக்கும் நீங்கள் களங்கம் விளைவிக்கிறீர்களா? நாளை ஊர்க்காரர்கள் என்ன சொல்வார்கள் என்று ஜமாலின் குரல் உயர்ந்தது. பாத்திமா பீவி அமைதியாக அவனை பார்த்தார். ஜமால், நீங்கள் அறிந்த இக்கா உண்மையான இப்ராஹிம் ஹாஜி இல்லை. அவரது பெயருக்கு களங்கமல்ல, உண்மையான அர்த்தத்தை கொடுக்கவே நான் முயற்சிக்கிறேன். என்ன அர்த்தம்? யாருக்கும் வேண்டாத சிலருக்கு பணத்தை வாரி கொடுப்பதா? இக்காவின் பெயரில் ஒரு பெரிய கல்லூரி கட்டலாம் அல்லது ஒரு மருத்துவமனை தொடங்கலாம். அதுதான் புகழ். இந்த சேற்றிலும் மண்ணிலும் பணத்தை வீணாக்குவது இல்லை. ஜமாலின் வார்த்தைகளை கேட்டபோது பாத்திமா பீவிக்கு புரிந்தது, தனது கணவர் இந்த உலகத்தை எல்லோரிடம. நஜீபின் கண்ணீரின் ஒலி தொலைபேசியின் மறுமுனையில் கேட்கப்பட்டது. அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, மகிழ்ச்சியின் கண்ணீராக இருந்தது. ஒரு புதிய பணியை ஏற்றெடுத்ததன், ஒரு பெரிய அன்பு திரும்ப கிடைத்ததன் ஆனந்த கண்ணீர். கணவனின் அன்பு இறந்துவிடவில்லை. அது ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு தகுதியான கைகளுக்கு மாற்றப்பட்டு வந்தது. ஒரு புதிய தொடக்கத்திற்காக அந்த பரம்பரை வீடு சாட்சியாக இருந்தது. அந்த வீட்டில் நடந்த விசாரணைக்குப் பிறகு பாத்திமா பீவியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட்டது. ஜமால் மற்றும் பிற உறவினர்கள் எளிதில் சம்மதிக்கவில்லை. சொத்து பிரிப்பு குறித்து அவர்கள் பல சட்ட பிரச்சினைகளை உருவாக்கினர். இப்ராஹிம் ஹாஜியின் புகழையும் குடும்பத்தின் மகிமையையும் அவர்கள் ஒரு கவசமாக பயன்படுத்தினர். ஆனால் இப்போது பாத்திமா பீவி பழையவர் இல்லை. அவர்களிடம் கணவனின் நற்குணத்தின் ஆதாரம் இருந்தது. இதயத்தில் அந்த நற்குணத்தை தொடர வேண்டும் என்ற உறுதியான முடிவும் இருந்தது. நல்ல வழக்கறிஞரின் உதவியுடன் அவர்கள் சட்டப்படி முன்னேறினர். கணவனின் சொத்தில் தனக்குரிய நியாயமான பங்கை அவர்கள் பெற்றெடுத்தனர். அந்த பெரிய பரம்பரை வீடு மற்றும் அதனுடன் இணைந்த நிலத்தை விற்று கிடைத்த பணத்தை கொண்டு இப்ராஹிம் ஹாஜி அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு அமைப்பை உருவாக்கினர். ஃபாத்திமா பீவி அந்த பெரிய பரம்பரை வீட்டை விட்டு பட்டணத்தில் ஒரு சிறிய வீட்டிற்கு மாறினார். நஜீபின் கல்வி வசதிக்காக அவனது குடும்பத்தையும் அங்கு கொண்டு வந்தார். ருக்கியாவிற்கு அந்த வீட்டில் ஒரு தாயின் இடம் இருந்தது. நஜீபின் வாழ்க்கை ஒரு புதிய கிராஃப் போல மாறியது. பகலில் அவன் கல்லூரிக்குச் சென்றான். மாலையில் பாத்திமா பீவியின் வலது கையாக அறக்கட்டளையின் பணிகளை பார்த்தான். கிழிந்த ஆடைகளுடன் கல்லறையில் அழுது கொண்டிருந்த அந்த சிறுவன் இப்போது இல்லை.
நல்ல ஆடைகளை அணிந்து தன்னம்பிக்கையுடன் பேசும் பொறுப்புணர்வு கொண்ட ஒரு இளைஞனாக அவன் வளர்ந்தான். அவன் கடற்கரையில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று தகுதியானவர்களை கண்டறிந்து அவர்களின் தேவைகளை ஒரு அறிக்கையாக பாத்திமா பீவிக்கு முன்வைத்தான். பாத்திமா பீவியின் வாழ்க்கையும் மாறியது. விலையுயர்ந்த புடவைகளும் ஆபரணங்களும் அலமாரியின் ஒரு மூலையில் ஒதுங்கின. அவர் சாதாரண பருத்தி புடவைகளை அணிந்து கடற்கரை கிராமங்களுக்கு பயணம் செய்தார். இப்போது விலையுயர்ந்த காரில் இல்லை, அறக்கட்டளையின் சிறிய ஜீப்பில். அங்கு உள்ள அம்மாக்களுக்கு அவர் பாத்திமா உம்மாவாக மாறினார். ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள விஷயங்களை விசாரித்து குழந்தைகளை அரவணைத்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு செவிசாய்த்தார். பணமும் புகழும் தராத ஒரு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அந்த ஏழைகளின் அன்பிலிருந்து அவர் உணர்ந்தார். அறக்கட்டளையின் செயல்பாடுகள் படிப்படியாக பலனளிக்கத் தொடங்கின. படிப்பை நிறுத்த வேண்டியிருந்த பல குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு செல்லத் தொடங்கினர். பெண்களுக்கு தையல் பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டன. இளைஞர்களுக்கு வட்டியில்லா கடன்கள் வழங்கப்பட்டு சிறு வணிகங்களை தொடங்க உதவப்பட்டது. இப்ராஹிம் ஹாஜி தனியாக எரிய வைத்த அந்த விளக்கு இப்போது ஒரு பெரிய தீபமாக மாறி அந்த கிராமத்தை முழுவதுமாக ஒளிரச் செய்தது. ஒரு வருடம் கடந்து சென்றது. இப்ராஹிம் ஹாஜியின் 2வது நினைவு நாள். அன்று காலை அந்த கல்லறைக்கு 2 ஜோடி காலடிகள் நடந்து சென்றன. ஒரு ஜோடி இப்போது முகத்தில் பெருமையின் கம்பீரம் இல்லாமல் அன்பின் அமைதி நிறைந்த பாத்திமா பீவியின். மற்றொரு ஜோடி கல்லூரி மாணவனின் கம்பீரமும் முதிர்ச்சியும் நிறைந்த நஜீபின். அவர்கள் இருவரும் அந்த கல்லறையின் அருகில் நின்றனர். சிறிது நேரம் மௌனமாக பிரார்த்தனை செய்தனர். நஜீப் மெல்லிய குரலில் கூறினான், உம்மா, நமது அறக்கட்டளையின் உதவியுடன் படித்த 5 குழந்தைகள் இந்த ஆண்டு SSLCயில் முழு A கூட்டல் பெற்றுள்ளனர். பாத்திமா பீவி புன்னகைத்தார். வலியுப்ராவின் ஆத்மா இப்போது மிகவும் மகிழ்ச்சியடையும். அவர்கள் அந்த கல்லறையில் உள்ள பச்சை புல்லை தொட்டு தடவினர். நீங்கள் தொடங்கியது எதுவும் முடிவடையவில்லை இக்கா. அது ஒரு பெரிய ஆறாக ஓடுகிறது. நீங்கள் விரும்பியபடி உங்கள் வலதுகை கொடுத்தது இடதுகைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அன்பின் நிழல் இப்போது பலரால் அனுபவிக்கப்படுகிறது. வானத்தில் மேகங்கள் விலகியிருந்தன. இளம் வெயில் அந்த கல்லறையில் பரவியது. அந்த ஒளியில் நிற்கும்போது அந்த கல்லறை ஒரு முடிவின் அடையாளமல்ல, முடிவில்லாமல் தொடரும் ஒரு நற்குணத்தின் தொடக்கத்தின் சின்னமாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். அவருடைய அன்பு இறந்துவிடவில்லை. அது தகுதியான கைகள் வழியாக ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பரவி படர்ந்தது. இப்போது அந்த கல்லறையில் 2 ஜோடி காலடிகள் மட்டுமல்ல, ஒரு பெரிய சமூகத்தின் பிரார்த்தனைகளும் இருந்தன. 5 வருடங்கள் கடந்து சென்றன. இப்போது இப்ராஹிம் ஹாஜி அறக்கட்டளை அந்த கடற்கரையின் இதய துடிப்பாக இருந்தது. பாத்திமா பீவிக்கு வயது முதிர்ந்திருந்தது. அவர்களின் முடியில் வெள்ளைக்கோடுகள் தோன்றின. இப்போது அவர்கள் அறக்கட்டளையின் அன்றாட விவகாரங்களில் அதிகம் தலையிடுவதில்லை. மாறாக அந்த சிறிய வீட்டின் முன்புறத்தில் உள்ள நிழல் மரமாக மாறி ஆலோசனைகள் வழங்கினார். அறக்கட்டளையின் முழு பொறுப்புகளும் இப்போது நஜீபின் வலிமையான கைகளில் இருந்தன. கல்லூரி படிப்பை முடித்த நஜீப் சமூக பணியில் முதுகலை பட்டமும் பெற்றான். கிழிந்த ஆடைகளுடன் கல்லறையில் அழுது கொண்டிருந்த அந்த சிறுவனுக்கு பதிலாக இன்று வார்த்தைகளுக்கு மூர்க்கமும் இதயத்தில் அன்பும் கொண்ட ஒரு முதிர்ந்த இளைஞனாக இருந்தான். அவன் அந்த நாட்டின் நஜீப் இக்கா வாக மாறினான். அறக்கட்டளையின் செயல்பாடுகள் மிகவும் வளர்ந்திருந்தன. கல்வி உதவி, மருத்துவ உதவி, சுய வேலைவாய்ப்பு திட்டங்கள். இப்ராஹிம் ஹாஜி தனியாக தொடங்கிய அந்த நீரோடை இன்று ஒரு பெரிய ஆறாக மாறி அந்த நாட்டை வளமாக்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலையில் நஜீப் வழக்கமான அறிக்கைகளுடன் பாத்திமா பீவியிடம் வந்தான். அவனது முகத்தில் பதிவில்லாத ஒரு கவலை இருந்தது. என்ன ஆயிற்று மகனே? முகம் விசித்திரமாக இருக்கிறது என்று பாத்திமா பீவி கேட்டார். உம்மா, அது ஆமினா வந்திருந்தாள். நமது தையல் இயந்திரம் பெற்ற பெண்ணல்லவா? ஆமினாவா? அவளுக்கு இப்போது சொந்தமாக ஒரு சிறிய யூனிட் இருக்கிறதல்லவா? அவளுக்கு என்ன ஆயிற்று? பிரச்சினை அவளுக்கு இல்லை, அவளது தம்பி ரியாஸுக்கு. நாம் படிக்க வைத்து இன்ஜினியராக்கிய பையன். அவனுக்கு இப்போது துபாயில் ஒரு பெரிய கட்டுமான நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லா, அது நல்ல செய்தி அல்லவா? பிறகு உன் கவலை என்ன? பாத்திமா பீவிக்கு ஒன்றும் புரியவில்லை. நஜீப் ஒரு நெடுமூச்சுடன் கூறினான். அந்த நிறுவனத்திற்கு நமது கடற்கரையில் ஒரு புதிய ரிசார்ட்டை கட்டுவதற்கு ஒப்பந்தம் கிடைத்திருக்கிறது. அதற்காக அவர்கள் பல குடும்பங்களை குடியொழிக்கப் போகிறார்கள். அந்த திட்டத்தின் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவன் ரியாஸ். பாத்திமா பீவியின் முகம் ஒரு நொடி வெளுத்தது. பிறகு, அதுதான் உம்மா பிரச்சினை. குடியொழிக்கப்படும் குடும்பங்களில் பலவற்றை நாம் உதவி செய்யும் குடும்பங்கள். ரியாஸ் ஒரு பெரிய தார்மீக சிக்கலில் இருக்கிறான். ஒரு பக்கம் அவனது கனவு வேலை அவனது குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்கும் வாய்ப்பு. மறுபக்கம் அவனை வளர்த்த இந்த சமூகம். அவன் என்ன செய்ய வேண்டுமென்று தெரியாமல் ஆமினாவை என்னிடம் அனுப்பியிருக்கிறான்.
பாத்திமா பீவி சிறிது நேரம் கண்களை மூடி மௌனமாக இருந்தார். கணவனின் பழைய டைரியில் உள்ள வரிகள் அவரது மனதில் தோன்றின. பணமும் புகழும் பெறுவதற்கு எளிய வழிகளுக்கு முன்பு அவர் அனுபவித்த மன உளைச்சல்கள். அவர் கண்களை திறந்தார். நஜீப், நாம் ரியாஸிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். அவனிடம் நாளை மாலை இங்கு வரச் சொல்லு. ஆமினாவையும் வரச் சொல்லு. மறுநாள் பயமும் குற்ற உணர்வும் நிறைந்த முகத்துடன் ரியாஸ் அவர்களுக்கு முன் அமர்ந்தான். ஃபாத்திமா பீவி அவனிடம் ரிசார்ட் பற்றியோ வேலை பற்றியோ எதுவும் கேட்கவில்லை. மாறாக அவர் பழைய கதைகளை சொல்லத் தொடங்கினார். ரியாஸ், உனக்கு உன் வலியுப்ராவை நினைவிருக்கிறதா? அவன் தலையசைத்தான். இருக்கிறது உம்மா. புத்தகங்கள் வாங்கி தந்த வலியுப்ரா. ஃபாத்திமா பீவி புன்னகைத்தார். அந்த வலியுப்ராவால் விரும்பினால் இந்த நாட்டை முழுவதும் வாங்க முடியும். பெரிய கல்லூரிகள் கட்டி புகழ் பெற முடியும். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது யாருக்கும் தெரியாத இந்த பாதை. ஏன் என்று தெரியுமா? ரியாஸ் ஆர்வத்துடன் அவரை பார்த்தான். காரணம், கட்டிடங்கள் கட்டுவதை விட மனிதர்களை உருவாக்குவது மிகப்பெரியது என்று அவர் நம்பினார். பணத்தால் பெறப்படும் புகழுக்கு ஒரு நாள் ஆயுள் மட்டுமே உள்ளது. ஆனால் அன்பால் பெறப்படும் இடத்திற்கு மரணத்திற்கு பிறகும் ஆயுள் உண்டு. அவர் நஜீபை பார்த்தார். இங்கு உட்கார்ந்திருக்கும் இந்த நஜீப் என் கணவனின் மிகப்பெரிய சொத்து. நீங்கள் எல்லாம் அவருடைய லாபம். அந்த லாபத்தை இழந்து எந்த வணிகத்திற்கும் அவர் தயாராக இருக்க மாட்டார். அவர் எதுவும் அறிவுரை கூறவில்லை. எதற்கும் கட்டாயப்படுத்தவில்லை. அவர் ஒரு விளக்கை ஏற்றி அவனுக்கு முன் வைத்தார் மட்டுமே. எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவனே முடிவு செய்ய வேண்டும். அந்த இரவு ரியாஸுக்கும் ஆமினாவிற்கும் உறங்க முடியவில்லை. மறுநாள் காலை உறுதியான முடிவுடன் ரியாஸ் நஜீப்பை பார்க்க வந்தான். இக்கா, நான் என் நிறுவனத்துடன் பேசுவேன். குடியொழிக்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தகுதியான இழப்பீடும் புதிய வீடும் வழங்கப்படாமல் அந்த திட்டத்தை தொடங்க நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். என் வேலை போனாலும் பரவாயில்லை. என்னை நானாக்கிய இந்த நாட்டை மறந்து எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம். அந்த வார்த்தைகளை கேட்டபோது நஜீபின் கண்கள் நீர் நிறைந்தன. அவன் பாத்திமா பீவியிடம் ஓடினான். விவரத்தை சொன்னபோது அவரது முகத்தில் ஒரு நிலவு விரிந்தது. அவர் வானத்தை பார்த்து மெல்லிய குரலில் கூறினார், இக்கா, நீங்கள் கண்ட கனவு அது பூத்து குலுங்குகிறது. உங்கள் விளைச்சல் காலம் தொடங்கியிருக்கிறது. அதை அறுவடை செய்ய இப்போது ஒருவர் மட்டுமல்ல, ஒரு தலைமுறை இருக்கிறது. இப்ராஹிம் ஹாஜியின் கல்லறையில் இப்போது பல காலடிகள் பதியப்பட்டிருந்தன. நற்குணத்தின் அந்த விளைச்சலில் பங்கு கொள்ள அந்த அன்பின் நிழலில் வளர்ந்த ஒரு புதிய தலைமுறையின் காலடிகள் அவை. ரியாஸின் முடிவு அவனது நிறுவனத்தில் பெரிய சலசலப்பை உருவாக்கியது. துபாயில் உள்ள குளிரூட்டப்பட்ட அலுவலகத்தில் லாப நஷ்டங்களின் கணக்குகளை மட்டுமே பார்க்க பழகியவர்களுக்கு ஒரு இளைஞன் தனது நாட்டிற்காக கோடிகளின் திட்டத்தை தடுத்து நிறுத்துவது ஏற்க முடியவில்லை. அவர்கள் அவனை சமாதானப்படுத்த முயன்றனர், மிரட்டினர், உயர்ந்த பதவிகளை வாக்குறுதியளித்தனர். ஆனால் பாத்திமா பீவியின் வார்த்தைகளிலிருந்து பெற்ற வலிமைக்கு முன் அந்த வாக்குறுதிகளெல்லாம் மங்கிப்போனது. விஷயம் வெளியுலகத்திற்கு தெரிந்தது. வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் கடற்கரை என்று தலைப்பில் உள்ளூர் பத்திரிகைகளில் செய்திகள் வந்து தொடங்கின. இந்த வாய்ப்பை பயன்படுத்த ஒருவர் காத்திருந்தார், ஜமால். வருடங்களுக்கு முன்பு ஜமாலின் வணிகப் பேரரசு வளர்ந்திருந்தாலும் பாத்திமா பீவி மற்றும் அந்த அறக்கட்டளையின் மீதான அவரது கோபம் அடங்கவில்லை. இப்ராஹிம் ஹாஜியின் பெயரை தன்னிடமிருந்து திருடியது அந்த ஏழைகள்தான் என்று அவர் நம்பினார். ரிசார்ட் திட்டத்தை அவர் தனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக கண்டார். அவர் ரிசார்ட் நிறுவனத்தின் பிரதிநிதிகளை சந்திக்கச் சென்றார். நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த நாட்டு மக்களை எப்படி கையாள வேண்டுமென்று எனக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் பின்னால் அந்த அறக்கட்டளை இருக்கிறது. வளர்ச்சி எதிர்ப்பாளர்களாக சிலர் உள்ளனர் என்று அவர் அவர்களுக்கு உறுதியளித்தார். ஜமால் தனது பணத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி களத்தில் இறங்கினார். அவர் கடற்கரையில் உள்ள சில முக்கியஸ்தர்களையும் அரசியல்வாதிகளையும் கூட்டு சேர்த்தார். அவர்கள் கிராமத்தில் கூட்டங்கள் நடத்தினர். இந்த ரிசார்ட் வந்தால் நமது நாட்டின் முகம் மாறும். நமது குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும். ஃபாத்திமா பீவிக்கும் அந்த அறக்கட்டளைக்கும் அதன் தேவையில்லை. அவர்களுக்கு பணம் இருக்கிறது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை என்று அவர்கள் மக்களை தவறாக வழிநடத்த முயன்றனர். கடற்கரை இரண்டாக பிளவுபட்டது. ஒரு பக்கம் தலைமுறைகளாக வாழ்ந்த மண்ணை விட்டு கொடுக்க தயாரில்லாத அறக்கட்டளையின் நிழலில் வாழும் ஒரு கூட்டம். மறுபக்கம் ஜமாலின் மற்றும் நிறுவனத்தின் வாக்குறுதிகளில் மயங்கிய வறுமையிலிருந்து விடுதலை கனவு கண்ட சிலர். நஜீபிற்கும் அறக்கட்டளைக்கும் இது ஒரு பெரிய சோதனையாக இருந்தது. அவர்கள் வீடுகளுக்கு சென்று ரிசார்ட் வருவதால் ஏற்பட போகும் சுற்றுச்சூழல் அழிவு மற்றும் அவர்களது கலாச்சாரம் அழியும் ஆபத்து குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வேலை கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நமது குடிசைகள் இருந்த இடத்தில் உயரும் பெரிய கட்டிடங்களில் தூப்பு துடைப்பவர்களாகவும் காவல்காரர்களாகவும் வேலை செய்யவா நாம் நமது குழந்தைகளை படிக்க வைத்தோம்.
நஜீபின் கேள்விகளுக்கு முன் பலர் பதில் இல்லாமல் நின்றனர். மோதல் தீவிரமானது. குடியொழிக்க வேண்டிய வீடுகளில் நிறுவன ஊழியர்கள் நோட்டீஸ் ஒட்ட வந்தபோது கிராமவாசிகள் ஒன்றாக இணைந்து அவர்களை தடுத்தனர். சிறிய உந்துதலும் தள்ளுதலும் ஏற்பட்டது. ரியாஸ் தனது நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுடன் வாதாடி தளர்ந்து போனான். விஷயம் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு நகர்ந்தது. பஞ்சாயத்து அலுவலகத்தின் முன்பு உள்ள பெரிய மைதானத்தில் அந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அந்த கூட்டம் அழைக்கப்பட்டது. ஒரு பக்கம் ரிசார்ட் நிறுவனத்தின் பிரதிநிதிகள், ஜமால் அவர்களை ஆதரிக்கும் நபர்கள். மறுபக்கம் நஜீப், ரியாஸ் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் மற்றும் நெஞ்சில் தீ எரியும் ஒரு கூட்டம் கிராமவாசிகள். அன்று மாலை கூட்டத்திற்கு செல்வதற்கு முன் நஜீப் பாத்திமா பீவியை பார்க்கச் சென்றான். அவரது கால்களை தொட்டு ஆசி வாங்கினான். உம்மா பிரார்த்திக்க வேண்டும். ஃபாத்திமா பீவி அவனது தலையில் கை வைத்தார். மகனே, பயப்படாதே. உண்மைக்கு ஒரு தனி சக்தி உண்டு. உன் வலியுப்ரா எப்போதும் சொல்வார், நமது நோக்கம் தூய்மையாக இருந்தால் புலப்படாத பாதைகள் வழியாக கடவுள் நமக்கு உதவி அனுப்புவார் என்று. இன்று நீங்கள் தனியாக இல்லை. ஒரு நாடு முழுவதும் உங்களுடன் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் தந்த தைரியத்துடன் நஜீப் அந்த பெரிய கூட்டத்திற்கு இறங்கிச் சென்றான். ஒரு புயலுக்கு முன்பு உள்ள அமைதி அந்த மைதானத்தில் இருந்தது. அந்த நாட்டின் விதியை தீர்மானிக்கப் போகும் வார்த்தைகளுக்காக எல்லோரும் காது கொடுத்தனர். பொதுக்கூட்டம் தொடங்கியது. முதலில் எழுந்தது ஜமாலின் குரல். வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து அவர் வாக்குவாதாடினார். அறக்கட்டளையையும் நஜீபையும் பெயர் குறிப்பிடாமல் விமர்சித்தார். சிலருக்கு இந்த நாடு நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை. அவர்களுக்கு ஏழை எப்போதும் ஏழையாகவே இருக்க வேண்டும். அப்போதுதானே அவர்களால் தர்ம வேலைகளின் பெயரில் புகழ் பெற முடியும் என்று ஜமாலின் வார்த்தைகளுக்கு கைதட்ட சிலர் இருந்தனர். பின்னர் பேசியவர் ரிசார்ட் நிறுவனத்தின் மேலாளர். அவர் ரிசார்ட்டின் அழகிய படங்களை உயர்த்தி காட்டினார். இன்றைய இந்த கடற்கரையை நாளை ஐரோப்பாவாக மாற்றுவோம். உங்கள் குழந்தைகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியமில்லை. இங்கேயே அவர்களுக்கு வேலை கிடைக்கும். அவர்களின் உரைகள் முடிந்தபோது கூட்டத்தில் ஒரு பிரிவு ஆர்வத்தில் இருந்தது. நஜீபும் ரியாஸும் தனிமையாகி விடுவது போல தோன்றியது. அடுத்த முறை ரியாஸினுடையது. மைக்கை நோக்கி நடக்கும்போது அவனது கால்கள் சற்று நடுங்கின. ஆனால் கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கும் அம்மாவின் மற்றும் சகோதரியின் முகத்தை பார்த்தபோது, நஜீப் இக்காவின் தைரியம் தரும் பார்வையை பார்த்தபோது அவன் அமைதியானான். எல்லோருக்கும் வணக்கம் என்று அவன் தொடங்கினான். என்னை உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மண்ணில் விளையாடி வளர்ந்த உங்களின் உதவியால் படித்து இன்ஜினியரான ரியாஸ் நான். நிறுவன மேலாளர் சார் காட்டிய அந்த அழகிய கட்டிடங்களை கட்டும் குழுவில் ஒரு அங்கத்தினர் நானும். அந்த வேலை எனக்கு பெரிய சம்பளத்தை தருகிறது. என் குடும்பத்தை வறுமையிலிருந்து மீட்கும் சம்பளம். அவன் ஒரு நொடி நிறுத்தினான். ஆனால் எந்த கட்டிடத்திற்கு என் அம்மாவின் கண்ணீரை விட மதிப்பு உள்ளது? எந்த சம்பளத்திற்கு என் சகோதரிகளின் வீட்டை விட உறுதி உள்ளது? கூட்டம் மௌனமாக இருந்தது. வளர்ச்சி நமக்கு வேண்டும். ஆனால் அது மற்றொருவரின் நெஞ்சில் ஏறி நின்று இருக்கக்கூடாது. நமக்கு வேண்டியது இறக்குமதி செய்யப்பட்ட வளர்ச்சி இல்லை, இந்த மண்ணிலிருந்து வளரும் வளர்ச்சி. ரியாஸ் தனது கையில் இருந்த ஒரு கோப்பை உயர்த்தி காட்டினான். இது ஒரு மாற்றுத் திட்டம். நமது நாட்டின் தனித்தன்மையை பாதுகாக்கும் ஒரு சுற்றுலா திட்டம். நமது வீடுகள் ஹோம்ஸ்டேக்களாக மாறும். நமது உணவுக்கு உலகம் மதிப்பு சொல்லும். நமது கலை வடிவங்களை பார்க்க வெளிநாட்டவர்கள் வருவார்கள். இங்கு முதலாளிகள் இருக்க மாட்டார்கள். நாமெல்லாம் பங்குதாரர்களாக இருப்போம். ரியாஸின் வார்த்தைகளுக்கு ஒரு புதிய கனவின் நிறம் இருந்தது. அது மக்களின் இதயங்களை தொட்டது. அப்போதுதான் கூட்டத்திற்கு இடையே அந்த காட்சியை எல்லோரும் கண்டனர். மெதுவாக நடந்து மேடைக்கு வரும் பாத்திமா பீவி. வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக அவர் ஒரு பொது மேடையில் தோன்றினார். அவரது வரவைக் கண்டு ஜமால் ஒரு கணம் அதிர்ந்தார். அவர் மைக்கின் முன் வந்தார். கூட்டத்தை ஒரு முறை முழுவதும் பார்த்தார். எனக்கு உரையாற்றத் தெரியாது, அவர் அமைதியாக கூறினார். எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே சொல்ல வேண்டும். என் கணவர் இப்ராஹிம் ஹாஜி கட்டிடங்களில் நம்பிக்கை வைக்கவில்லை, மனிதர்களில் நம்பிக்கை வைத்தார். அவர் பணத்தை வணிகத்தில் முதலீடு செய்யவில்லை, தலைமுறைகளில் முதலீடு செய்தார். அந்த தலைமுறையின் ஒரு பிரதிநிதி இப்போது உங்களுடன் பேசியவர். அவர் ரியாஸின் தோளில் கை வைத்தார். இவர்கள்தான் இந்த நாட்டின் உண்மையான செல்வம். இவர்கள்தான் இப்ராஹிம் ஹாஜியின் கனவு. இவர்கள்தான் இந்த நாட்டின் புதிய காவலர்கள். முடிவு உங்களுடையது. அவ்வளவு மட்டும் சொல்லி அவர் மேடையிலிருந்து இறங்கினார். ஆனால் அந்த வார்த்தைகள் ஒரு புயல் போல கூட்டத்தின் மனதில் பதிந்தன. புதிய காவலர்கள் என்ற வார்த்தை அங்கு முழங்கியது. மக்கள் ஒன்றாக எழுந்து நின்று கைதட்டினர். அது ரியாஸுக்கும் நஜீபுக்கும் வேண்டிய கைதட்டல் இல்லை, தங்களது எதிர்காலம் குறித்த புதிய முடிவின் அறிவிப்பு ஆக இருந்தது. மக்களின் அந்த மாற்றத்தைக் கண்டு நிறுவன பிரதிநிதிகள் திகைத்தனர். ஜமால் தனிமையானார். ஒரு நாட்டின் விருப்ப சக்திக்கு முன் தங்களது பணமும் செல்வாக்கும் ஒன்றுமில்லை என்று அவர்கள் உணர்ந்தனர்.
இறுதியாக நிறுவன பிரதிநிதிகள் ரியாஸ் முன்வைத்த மாற்றுத் திட்டம் குறித்து விவாதிக்க தயாரானார்கள். அது ஒரு முழுமையான வெற்றியாக இருந்தது. அன்று இரவு வெற்றி கொண்டாட்டங்கள் இல்லாமல் நஜீப், ரியாஸ் மற்றும் பாத்திமா பீவி அந்த சிறிய வீட்டின் முன்புறத்தில் உட்கார்ந்து தேநீர் குடித்தனர். தொலைவில் கடற்கரை கிராமத்தில் இன்னும் ஆரவாரத்தின் அலைகள் அடங்கவில்லை. பாத்திமா பீவி வானத்தை பார்த்தார். இக்கா, உங்கள் கல்லறைக்கு இப்போது நானோ நஜீபோ மட்டும் காவல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நாடு முழுவதும் உள்ளது. நீங்கள் சமாதானமாக உறங்குங்கள். இப்ராஹிம் ஹாஜியின் கல்லறையில் இப்போதும் இளம் காற்று வீசிக்கொண்டிருந்தது. அந்த காற்றுக்கு இப்போது ஒரு தலைமுறையின் வெற்றியின் மனம் இருந்தது. ஃபாத்திமா பீவியின் வார்த்தைகள் அந்த கூட்டத்தின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. அதுவரை இருந்த மௌனம் ஒரு முழக்கமாக மாறியது. மக்கள் ஒன்றாக ரியாஸின் மாற்றுத் திட்டத்திற்கு ஆதரவு அறிவித்தனர். நமக்கு வேண்டியது நமது வளர்ச்சி, நிறுவன வளர்ச்சி வெளியில் போதும் என்ற முழக்கங்கள் வானத்தில் ஒலித்தன. மக்களின் விருப்ப சக்திக்கு முன் நிற்க முடியாது என்று ஜமாலுக்கும் நிறுவன பிரதிநிதிகளுக்கும் புரிந்தது. ஜமால் அவமானப்பட்டு கூட்டத்திற்கு இடையே வெளியேறினார். அவரது முகத்தில் கோபமும் ஏமாற்றமும் இருந்தன. நிறுவன மேலாளர் நிலைமை கைவிடப்பட்டதை உணர்ந்து மாற்றுத் திட்டம் குறித்து விவாதிக்க ஒப்புக்கொண்டு தப்பித்தார். அது ஒரு வெற்றியாக இருந்தது, ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வெற்றி. அன்று இரவு அந்த கடற்கரை கிராமம் உறங்கவில்லை. அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடினர். பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் அவர்கள் தங்களது ஒற்றுமையை உறுதி செய்தனர். இது வெறுமனே ஒரு நிறுவனத்திற்கு எதிரான வெற்றி இல்லை, தங்களது இருப்புக்கும் கலாச்சாரத்திற்கும் வேண்டிய போராட்டத்தின் வெற்றியாக இருந்தது. அந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் நஜீபும் ரியாஸும் பரபரப்பாக இருந்தனர். அவர்கள் கிராமத்தின் முதியவர்களையும் இளைஞர்களையும் ஒருமித்து உட்கார வைத்தனர். மாற்றுத் திட்டத்தின் ஒவ்வொரு விவரத்தையும் விவாதித்தனர். ஒவ்வொருவரின் கருத்தையும் கேட்டனர். அந்த இரவில் அந்த கிராமத்தில் ஒரு புதிய தலைமை உருவாகிக் கொண்டிருந்தது. பாத்திமா பீவி கூறிய புதிய காவலர்கள் தங்களது பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தனர். நாட்களுக்குள் ரியாஸின் தலைமையில் நிபுணர்களின் உதவியுடன் ஒரு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பஞ்சாயத்திலும் அரசாங்கத்திலும் சமர்ப்பிக்கப்பட்டது. ஒரு நாட்டின் கூட்டு முயற்சிக்கு முன் சட்டத்தின் கதவுகள் திறந்தன. அரசாங்கம் அந்த திட்டத்திற்கு முழு ஆதரவு வாக்குறுதி அளித்தது. பாத்திமா பீவி தனது சிறிய வீட்டில் உட்கார்ந்து இவை அனைத்தையும் மகிழ்ச்சியுடனும் பெருமையுடனும் அறிந்து கொண்டிருந்தார். கணவர் தொடங்கிய நற்குணத்தின் பயணம் தான் ஏற்றெடுத்த பணி, அது இப்போது புதிய கைகளில் எவ்வளவு பாதுகாப்பாக உள்ளது என்பதை அவர் உணர்ந்தார். அவருடைய பாரம்பரியம் தொடரவில்லை மட்டுமல்ல, அது காலத்திற்கு ஏற்ப புதிய வடிவம் பெற்று மேலும் வலுவாகியிருந்தது. ஒரு நாள் மாலையில் நஜீபும் ரியாஸும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியுடன் அவரிடம் வந்தனர். கிராமவாசிகளின் மற்றும் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் உருவாக்கப்படும் புதிய கடற்கரை சுற்றுலா கூட்டுறவு சங்கத்தின் பதிவு முடிந்தது. அதன் தலைவராக கிராமம் தேர்ந்தெடுத்தது நஜீபை. பாத்திமா பீவி நீர் நிறைந்த கண்களுடன் அவர்களை பார்த்தார். உன் வலியுப்ராவின் ஒரு கனவு இது. அதிகாரம் சிலரின் கைகளில் மட்டும் இருக்காமல் எல்லோரும் பங்குதாரர்களாக இருக்கும் ஒரு சமூகம். இன்று நீங்கள் அதை நிஜமாக்கி இருக்கிறீர்கள். அவர் இப்ராஹிம் ஹாஜியின் பழைய டைரியை எடுத்து அவர்களுக்கு நீட்டினார். இதை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். நாளை இந்த பாதையில் எப்போதாவது தளர்ந்து போனால் இந்த பக்கங்கள் உங்களுக்கு வழிகாட்டும். இது வெறுமனே ஒரு புத்தகம் இல்லை, ஒரு பெரிய மனிதன.